அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சாத்வீகம் உங்கள் முன்னே. இன்றைக்கி 2 நண்பர்களை பற்றி கதையை மட்டும் நான் சொல்ல போகிறேங்க. ஆமாங்க, 2 நண்பர்கள் இருந்தாங்க ஒரு ஊரில். அந்த 2 நண்பர்களும் ஒரு படகு ஒன்று தயார் பண்ணிக்கிட்டு இந்த ஊரெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு விருப்பப்பட்டாங்க. அதே போல் படகு தயார் பண்ணி ஊரெல்லாம் சுற்றி பார்த்து 2 பேரும் அந்த படகுல ஏறி உட்காந்து கடலோரமாக அப்படியே போயிட்டே இருந்தாங்க. இவங்க பின்ன பொல்லாத நேரம் பெரிய புயலடிக்க ஆரம்பிச்சிட்டுங்க. ஆமாங்க, அந்த படகு கடலில் தத்தடிக்குதுங்க. தத்தடிக்குதுன்னா ஒவ்வொரு பாகமாக உடஞ்சிக்கிட்டே இருக்குது. கடவுளே எங்களை காப்பாற்றுங்க, கடவுளே எங்களை காப்பாற்றுங்க. 2 பேரும் கடவுள் பக்தி நிறைஞ்சவங்க. அப்படியே சத்தம் போட்டு கூக்கர் விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு படகுலேருந்து எல்லாம் அப்படியே கட்ட வந்து போயிட்டே இருக்குது. ஒரே ஒரு படகு வச்சு தவிக்கிறாங்க. தவிக்க கடைசி நேரத்தில் ஒரு காட்டு உரமாக 2 நபர்கள் ஒழுங்குறாங்க. ஒழுங்கி டயர்டு தாங்க முடியல. ஒருத்தர் கையை பிடிச்சி ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அந்த கடலில் அந்த காட்டில் வந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்து போயிட்டே இருக்காங்க. பசி தாங்கலை, சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே கிடைக்கல. ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்க்குறாங்க. நண்பா ஏடா சீக்கிரா, ஆமாண்டா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் நம்மளை படைச்ச கடவுள் நம்ம 2 பேரும் விட்டுற மாட்டாங்கடா, கவலைப்படாத. நம்ம 2 பேரும் ஒரே திசையிலேருந்து போயிட்டதோட நீ அந்த பக்கமாக போ, நான் இந்த பக்கமாக போகிறேன்ட்டு வலது பக்கமாக ஒருத்தன் போக ஆரம்பித்தேன். இடது பக்கமாக ஒருத்தன் மறைச்சிட்டான். வலது பக்கமாக போகிறவங்க கடவுளை வேண்டிக்கிட்டு போயிட்டே இருக்கும் பொழுது எடுத்த மாதிரி பெரிய ஒரு வாழைப்பழம் தோட்டம், ரஸ்தாளி பழம், பூவும் போடும் எல்லா பழமும் அதில் இருக்குங்கிறது. கடவுளே உன் கருணையே பாட்டு பசியார் இந்த வாழைப்பழத்தை பூரா சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூரத்தில் போகிறான். பெரிய கிராம மக்களே இருக்காங்க. இவன் அந்த கிராம மக்கள்லாம் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டு பார்த்த உடனே வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு பார்த்தா அப்போதே வித்தியாசமாக இருக்கான். நிறைய விஷயங்களை புத்திசாலித்தனமாக பேசுகிறான். உடனே கிராம மக்கள்லாம் அவனுக்கு வேண்டியதெல்லாம் கொண்டாந்து கொடுக்குறாங்க, சாப்பாட்டு கொண்டியெல்லாம் கொடுக்குறாங்க. கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்துக்கே தலைவராகிடுறான் அவன் போனவன். அந்த கிராமங்களுக்கு நல்ல ஒரு ஐடியாலாம் கொடுத்து அந்த கிராமத்தை எல்லாம் முன்னேற அளவுக்கு வச்சிடறான். பார்த்த உடனே இவ்வளோ தூரத்துக்கு புத்திசாலியாக இருக்கான்னு அந்த ஊரில் உள்ளவங்களே இவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு குழந்தை குட்டிலாம் ஆகிட்டு அவனுக்கு இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு நாள் உட்காந்து கடவுளை வேண்டாம், கடவுளே உடைய கருணையே கருணை, நான் எனக்கு என்னென்ன வேணும்னு கேட்டேன்னா அத்தனையே நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, உங்கள் கருணையை என்னைக்கே நல்லா மறக்க முடியாது வேண்டிக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு நாள் ஐடியா பண்ணுறான். சரி, வந்து ஒரு கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஆகிட்டு நம்ம எங்கேருந்து கிளம்பணும், நம்ம ஊரை போய் பார்க்கணும் முடிவு பண்ணி அதுக்கு அந்த ஊர் மக்களை வச்சு ஒரு பெரிய போட் ஒன்று தயார் பண்ணுறான். தான் மனைவி குழந்தைங்க 2 எல்லாரும் அழைச்சிக்கிட்டு தேவையான பொருள்லாம் எடுத்துக்கிட்டு படகுல ஏற போகிறதுக்காக. அப்போ வானத்திலிருந்து கடவுளுடைய சத்தம் கேட்குது. தம்பி, யாருன்னு பார்க்குறான். நான் அதான்ப்பா கடவுள் பேசுகிறேன்ட்டான். ஆண்டவரே கடவுளே சொல்லுங்க கடவுளேன்னு சொன்னேன். சரிப்பா, எங்கே புறப்பட்டேன்? எனக்கு எல்லா வசதியும் வந்துட்டு இந்த வசதிகளோடு நான் புறப்பட்டு வந்தேனே என் ஊர், அந்த ஊரை பார்க்க தான் போகிறேன்னு. அப்படியா, ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு வா. ஆமாம், உன் கூட ஒரு நண்பன் ஒருத்தன் தானே, அவன் எங்கே அப்படின்னு இருக்கிறான். அவன் கடவுளே அவன் ஒரு சுயநலக்காரன், அதை பற்றி அதுக்கு மேலே சொல்லக்கூடாது. அவன் உண்டு அவன் வேலை உண்டு இருப்பான். அதெல்லாம் மட்டும் நட்பு வச்சுட்டு இருந்தேன்னு தவிர அவனுக்கு பிடிக்காது கடவுளே. அதனால தான் நான் வந்து என் வழியை பார்த்து கிளம்புறேன். உங்கள் கருணையால் எல்லாமே எனக்கு கிடச்சிச்சு, நான் கேட்க எல்லாத்தையும் கொடுத்தீங்க, அதுக்கு நன்றி கடவுளேன்னு சொல்கிறாங்கன்ட்டு. டே, நான் சொல்கிறது நல்லா காதில் வாங்க. உன் வேண்டுதலையை கேட்டு ஒருபோதும் உனக்கு நான் எதையுமே கொடுக்கவே இல்லை. உன் நண்பர் இருக்கான் பார்த்தியா, அவன் அனுதினமும் என்ன தான் வேண்டிக்கிட்டு இருக்கான் என்கிட்ட. கடவுளே, நான் ஒரு பாய் இல்லாமல் கூட தூங்கிடுவேன், ஆனால் என் நண்பன் பாய் இல்லாமல் தூங்க முடியாது, அந்த படுக்கிற பாய் அவனுக்கு கூட. ஆண்டவரே, 3 வேளை ஒரு நாள் பட்டி கடத்துவேன், ஆனால் என் நண்பன் ஒரு வேளை கூட பட்டியாக இருக்க மாட்டான், அவனுக்கு வயிறார சாப்பாடை கொடு. ஆண்டவரே, நான் எந்த துணி வேணாலும் கிழிச்சல வேணாலும் கட்டிக்குவேன், என் நண்பன் நல்ல துணியை தான் கட்டிக்குவான், நல்ல துணியை கொடு. நான் எவ்வளோ கஷ்டமானாலும் மனசை தாங்கிக்குவேன், என் நண்பன் ஒரு கஷ்டத்தை கூட மனசில் தாங்குற பக்குவம் கிடையாது, அவன் மனசுலே சந்தோஷத்தை கொடுன்னு நாளுக்கு நாள் என்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தான்ப்பா. அதனால தான் அவனுக்கு எல்லாமே கொடுத்தேன். அப்படின்ன உடனே இவனுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. கடவுளே, என் நண்பன் சொல்லி தான் எனக்கு கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நண்பா அப்படின்னு நண்பர் தேடிக்கிட்டு போகிறான். இங்கேருந்து நண்பர் இருக்க இடத்துல இவனுக்காகவே வேண்டிக்கிட்டு உட்காந்துருக்கான் இங்கேருந்து. ஆமாங்க, எப்பேற்பட்ட பக்தி பார்த்தீங்களா? கடவுள் சொல்கிறது அதாங்க. நமக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா அதுக்கு ஒருபோதும் கடவுள் இசைய மாட்டாருங்க. மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய மற்றவங்களுக்கு கடவுளே அதை செய்ய இதை செய்யணும் வேண்டுனோம்னா தான் அதை ஆண்டவர் கொடுப்பார் நம்ம வேண்டுதலையை பார்த்துட்டு. ஆகவே நமக்குன்னு சுயநலத்தோடு கடவுள்கிட்ட வேண்டுறதோட மற்றவர்களுக்காக நிறைய வேண்டி மற்றவர்களுக்கு செய்வோம். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.